அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணம் நல்லபடியாக பண்ணணும்னு நினைக்கிறேன். அதில் என்னடா தப்பு இருக்கு? காசு இல்லாதவன் ஆசைப்படக்கூடாதுலடா புத்து. நம்ம என்ன பெரிய பணக்காரங்க கொண்டாடுற மாதிரி நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனு, அவ்வளோதானே. அது பார்த்துக்கலாம், நீ எல்லாம் ஏற்பாடு பண்ணு. டேய் பணம்லாம் வரும்டா, எப்படிடா? சொல்கிறேன்ல. ஃபர்ஸ்ட் எந்திரி. டேய் கார்த்தி, குளிச்சுட்டு முதல்ல அந்த போதை இறக்கு. சரியா? இல்ல முத்து, சரிண்டா. நீ என் ஃப்ரெண்டு, உனக்கு ஒரு இருக்கேன், என்கிட்ட காசு இருக்குது, பார்த்துக்கலாம். நீ போயிட்டு ஏன் பண்றதுக்கு கராத்தே குங்ஃபு ஏதாவது தெரியுமான்னு சிங்கப்பூர் பிரசிடென்ட் யாரு? கரண்ட கண்டுபிடிச்சது இப்படி கலெக்டர் வேலைக்கு இன்டர்வியூ பண்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க? நம்ம ஷோரூம்ல வேலை பார்க்கறதுக்கு ஒரு ஜெனரல் நாலேஜ் இருக்க வேண்டாமா? பிரச்சனை பண்ண வந்தா அவங்கள சமாளிக்க தெரியல. 3 பேர் கால் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா எடுக்கிறதா சொன்னாங்க. ஓனர் அங்க இருக்கார், போய் பாருங்க. என்ன மச்சான் கால் எடுக்கிறாங்கடா. நம்ம ஓனர் என்ன மனோஜ், இவரை பார்த்தா செக்யூரிட்டி மாதிரி இல்ல பவுன்ஸ். பெரிய சேர் இல்லை, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இவர்கிட்ட செக்யூரிட்டியா இருந்தேன், அவர் கொஞ்ச நாள்ல ஃபாரின் போயிட்டாரு. அப்போ வெயிட் என்ன? ஏன் மிலிட்டரியில் சேர்த்து விட போறியா? போதும் மனோஜ், எனக்கு என்னமோ இவர் ஓகேன்னு தான் தோணுது. நீயே சொல்லிட்ட, வாரத்துல ஒரு நாள் லீவு. காலையில 10 மணிக்கு முன்னாடி நீ இருக்கணும், நைட்டு 10 மணிக்கு அப்புறம் தான் நீ போகணும். அடிக்கடி என்கிட்ட லீவ் எல்லாம் முக்கியமான விஷயம். கடைக்கு யாரெல்லாம் வர்றாங்கன்னு நல்லா நோட்டம் விடணும். அவனுங்களை உள்ள வர விடாம பண்ணணும். அதெல்லாம் பண்ணிடலாம் சார். அப்போ ஓகே தான். அது ஓகே தான். ஆனா என்ன நீங்க ஒரு ஹோட்டலே நடத்துற அளவுக்கு மெனு சொல்லி மெயின்டைன் பண்ண முடியும்? யாராவது பிரச்சனைக்கு வந்தா அது மட்டும் இல்ல சார், இந்த வேலை மூளை வேலை செய்யணும்னா நல்லா சாப்பிடணும்ல சார். ஆனா இந்த வேலைக்கு நீங்க ஃபிட் ஆனவன் நான் எப்படி நம்புறது? மாதிரி இருப்பாங்க, ஆனா பிரச்சனை வந்தா ஓடி. சரியா தெரிய மாட்டேங்குது. ரோகிணி, நீ வேற ரொம்ப பயப்படுற. இந்த மாதிரி ஆள் உன் கூடவே இருந்தா கரெக்ட் தான். அப்ப அப்பாயின்மெண்ட் பண்ணிடலாம். மீனா, வாங்க. இங்கேதான் இருக்கியா? சப்படுறான். எவ்வளவு செலவாகுமா? எப்படியும் ஒரு 1 லட்ச ரூபா. அதுக்கெல்லாம் அவர்கிட்ட காசு இருக்கா? அது இல்லைன்னு தானே சோகத்துல அவன் குடிச்சிட்டு கிடக்கு. வீணாக்குறீங்களா? நீங்கெல்லாம் குடிச்ச குடிக்காதவன்லாம் என்ன 10 கப்பல் பிளேனு இதெல்லாமா வாங்கி வச்சிருக்கானுங்க. நீங்க ஒத்துக்கவா போறீங்க? சரி, செல்வம் கேள்வி, ரூம் கட்டுறது முக்கியமா இல்ல எல்லாருக்கும் பிரியாணி போடுறது முக்கியமா? விரலுக்கேத்த வீக்கம் வேணும். எதுக்கு நீ சினிமா பேர்லாம் சொல்லிட்டு இருக்கிற? இப்ப வீட்டுல வசதியானவங்களா இருப்பாங்க, அதனால செலவு பண்ணிருப்பாங்க. அவரால முடியாதுன்னு அப்பா அம்மாவுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணி பாக்குறது வீண் செலவா? ஆனா நம்மள மாதிரி சாதாரணமானவங்க நம்மளும் அந்த உடனே வாங்கி செலவு பண்ணி வாழ்க்கை முழுக்க சேர்த்த காசை ஒரே நாள தொலைச்சிட்டு. எதுக்கு நீ எனக்கு? செல்வத்தோட அப்பா அவனை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கிறாரு, அவருக்காக அவன் ஏதோ காசு இருக்கப்ப அதெல்லாம் பண்ணலாங்க, இல்லாதப்ப எப்படி பண்ண முடியும்? என் நண்பனோட ஆசையா நான் அது 2 பேருக்கும் சேர்த்து தானே கொடுத்தாங்க, அதுல பாதி என்னோட நான் கொடுத்துக்கிறேன். ஏங்க இப்படி புரியாம பேசிட்டு இருக்கீங்க? 1 லட்சம் ஒரு அவசரத்துக்கு இல்ல ஒரு ஹாஸ்பிடல் செலவுக்கு கொடுக்கறதெல்லாம் வேற. அதுக்காக அவன் அப்பா ஹாஸ்பிடல்ல போய் பார்மீனா, நான் காசு கொடுக்கறேன்னு சொல்லிட்டேன். கொடுக்க கூடாதுங்க. பங்கு இருக்குல்ல, அதை நான் கொடுத்துக்கிறேன். 1 ரூபா கூட எடுக்க கூடாது சொல். அப்போ என் பேச்சுக்கு மரியாதை இல்ல, அவ்வளவுதானே? நான் காசு கொடுக்க விட மாட்டேங்க. வேணாம், கடுப்பேத்தாத. வந்தப்போ மாமா கிட்ட என்ன சொன்னீங்க? ஒரு நாள்ல 1 லட்சம் நான் வாழ்க்கையிலே திரும்ப எப்படி சம்பாதிக்க முடியும்? ரூம் கட்டுறதுக்காக வச்சிருக்க காசை ஏன் இப்படி பண்றீங்க? அதுல 1 லட்சம் தரேன்னு சொல்லிருக்காரு. 1 லட்சம் ரூபாவா? அதுல 1 லட்சம் ரூபாய் பரிசு கொடுத்தாங்களே, அத தரேன்னு சொல்றாரு. அந்த காசு மாதிரி பெருசா ஏதோ ஒரு விசேஷம் பண்ணாங்களா, அதே மாதிரி செல்வனாரு. என்ன மீனா இது? யாரோ பந்தாவா செலவு பண்றதுக்கு நீங்க எதுக்கு உங்க காசு? பேசாம போயிட்டாரு. இந்த ஆம்பளைங்களுக்கு இதே வேலையா போச்சு. கேள்வி கேட்பாங்க, காசு கொடுக்காங்கன்னு காசை வாரி அரைச்சிடுவாங்க. நானும் எவ்வளவு. என்ன மீனா இது? ஏதோ அவசர செலவு, ஹாஸ்பிட்டல் காசு திரும்ப வராது, இழுத்தடிச்சுட்டே இருப்பாங்க. சொல்ல சொல்ல கேட்காம ஒரு விசேஷத்துக்கு பெருசா செலவு பண்ணாரு. அப்புறம் கூட கையில காசு இல்ல. அப்புறம் 10 வட்டிக்கு கடனை வாங்கி செலவு பண்ணிட்டு, என்ன மீனா, நம்ம நல்லதுக்கு தானே சொல்றோம், அதை கேட்டுக்கிட்டா என்ன? சரி, கட் அண்ட் ரைட்டா பணத்தை தர முடியாதுன்னு சொல்லிடு, அதான் உனக்கு நல்லது. ஆமா, அவனும் அந்த நம்பிக்கையில் தானே எல்லா வேலையும் பாக்குறான். முத்து தரான்னு சொல்லிட்டு இருந்தான்.
அப்படியேடா பேசுறான். ஆனா இப்ப கொடுக்க முடியுமான்னு தெரியலடா. ஏப்பா எப்படி சொல்ற? அப்போ பணம் இல்லையா? டேய் அப்புறம் ஏன் அவன்கிட்ட தரேன்னு சொன்ன? டேய், நானும் மீனாவும் போட்டி நினைச்சேன். இப்ப என்ன காசு இல்லையா? இருக்குடா, பேங்க்ல தான் இருக்கு. இனிமே அப்படிதான் முத்து. பொண்டாட்டி வந்துட்டாலே டி என் கூட இருந்த எல்லா ஃப்ரெண்டையும் கட் பண்ணி விட்டா. அதுக்கப்புறம் தான் நீங்க எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சிங்க. என் அண்ணன் இருக்கான், அவன் எங்க வீட்டுமாண்டா. அவனே எனக்கு காசு இல்லைன்னு தனியா போட்டு புலம்பிட்டு இருந்தான். நீ காசு தரேன்னு அவ்வளவு நம்பிக்கையா சொல்லிட்ட. அதை நம்பி அவன் எல்லார்கிட்டயும் எமர்ஜென்சி கொஞ்சம் பணம் வேணும்னு கேட்டா என்ன ரோகிணி திடீர்னு வந்து எனக்கு ஒண்ணுமே தெரியல, பேரே இப்பதான் கேள்விப்படுறேன். கேட்டா ஒரு தேவை இருக்கா 1 lakh. திடீர்னு வந்து 1 லட்சம் கேக்குற, எனக்கு ஒண்ணுமே தெரியல, பேரே இப்பதான் கேள்விப்படுறேன்.